வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஜூலையில் எக்ஸாம் நடக்க போகுது. 11th 12th யாராவது ஃபெயில் ஆகியிருந்து இப்போ அட்டன் பண்ணாலும் சரி, ஆர் அதர்வைஸ் லாஸ்ட் எக்ஸாமில் பப்ளிக் அப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டு என்னால் எழுத முடியாமல் இருந்து இப்போ எழுதுகிறேன் அப்படின்னாலும் சரி, ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற போர்ஷன்ஸை சொல்கிறேன் பாருங்கள். எல்லா லெசனில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் இருக்கிற எல்லா 1 மார்க்கையும், ஐ திங்க் 18 லெசன்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற 1 மார்க்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் 10 1 மார்க்ஸ் இருக்கும். அதுபோல் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன்னு எல்லா லெசனும் தரவாக படிச்சுடுங்க. 1 மார்க்கை மட்டும். இதிலேருந்து மட்டுமே உங்களுக்கு மினிமம் 12 மார்க்ஸ் கேட்டுடுவாங்க புக் பேக்லேருந்து மட்டுமே. சம்டைம்ஸ் அந்த 3 கொஷின்ஸு உள்ளேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் 10 to 12 கொஷின்ஸ் புக் பேக்கில் இருந்து மட்டுமே தான் வரும். அந்த 10 to 12 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கனாலே மினிமம் 12 மார்க்ஸ் வாங்கிடலாம், உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு இந்த ஃபஸ்ட்டு லெசன்லேயும் செகண்ட் லெசன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். எல்லா 2 மார்க்கையும் எல்லா 3 மார்க்கையும் படிச்சுடுங்க. முடிஞ்சால் டீட்டெயில் கூட கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து கட்டாயம் ஒரு டீட்டெயில் வரும். அது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க, ட்ரா தி பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு அண்ட் எக்ஸ்பிளைன் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 கேள்வியிலேருந்து ஏதாவது ஒன்று வரலாம். ஆர் அதர்வைஸ் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் ஒரு 2 லெசனை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா, 2 மார்க்கும் 3 மார்க்கும் முடிஞ்சால் 5 மார்க்கும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலருந்தே ஒரு 5 மார்க்கு கட்டாயம் எழுதிடுவீங்க. 2லேருந்து 3 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க. ஒரு 2 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு அட்டன் பண்ணிங்கன்னா கூட அதுலேயே பார்த்திங்கன்னா 4 4 3 7 மார்க் இருக்குது. 7 மார்க்கில் நீங்கள் ஒரு 5 மார்க் வாங்கினீங்கன்னா கூட 1 மார்க்கில் ஒரு 10 மார்க்கு, 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 5 மார்க் வாங்கினீங்கன்னா கூட கட்டாயம் பாஸுங்க. எவ்வளோ டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட 1 மார்க்கு உங்களால் கட்டாயம் படிக்க முடியும். எல்லா லெசனில் இருக்கிற 1 மார்க்கை படிச்சுட்டு முதல் 2 லெசனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிங்கனாலே கட்டாயம் நீங்கள் பாஸ். அதுக்கப்புறம் நீங்கள் 5 மார்க்கு அடுத்த லெசன்ஸில் உங்களால் எவ்வளோலாம் படிக்க முடியுதோ எல்லா லெசன்லேயும் 2 மார்க்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 2 மார்க் 3 மார்க்கெல்லாம் அதெல்லாம் படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு 50 மார்க்கே வாங்கிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. பிளான் பண்ணி படிங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.